வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருராசு. கொழும்பு சபரிமலை சாஸ்தா பீடத்தில் நாளை பால்குட பவனி இடம்பெறவுள்ளது. கொழும்பு அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் நாளை காலை 5:30க்கு பால்குட பவனி ஆரம்பமாக உள்ளது. பால்குட பவனி தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தினூடாக இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 28/12/2025 மார்கழி மாதம் 13ஆம் நாள் அன்றைய தினம் சுவாமி ஐயப்பனுடைய பால் காவடி பெருவிழா பால்குட பவனி அதிகாலை 5:30 மணிக்கு புண்ணியாக வாசனம் மகா சங்கல்பத்தோடு ஆரம்பமாகி 6 மணிக்கு தீபாராதனையோடு சுவாமி ஐயப்பன் சர்வ அலங்கார பூஜிதராக ஆரோகணித்து வர பட்டத்து யானை முன்னே ஆடி செல்ல தவில் நாதஸ்வர கலைஞர்கள் இசை மாறி பொழிய மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் பால்குடம் சுமந்து சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் பெற கமலாமோடி மண்டபத்திலிருந்து ஆரம்பமாகி விவேகானந்தா வீதி, இந்துப்பிட்டி வீதி, கண்ணாரத்தெரு, ஆண்டிவால் வீதி, ஸ்ரீ கதிரேசன் வீதி, அஞ்சிலாம்பு சந்தி, செட்டியார் தெரு வழியாக கொச்சிக்கடை, அந்தோணியார் கோவில் சந்தி, எம்பட்டா வீதி, விவேகானந்த மேடு வழியாக சுவாமி ஐயப்பனுடைய பால்குட பவனி ஊர்வலம் வந்ததும் பிராச்சித்த அபிஷேகம் போல இந்த திரவிய அபிஷேகம் நடக்கும். அந்த திரவிய அபிஷேகம் அது உன்னதமாக இருக்கும். வேறு எங்கும் பார்க்க முடியாத அளவிலே அவ்வளவு சிறப்பாக 64 வகையான பல வகைகள், திரவிய வகைகள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் பட்டு, ஒவ்வொரு கலர் பூமாலை, ஒவ்வொரு வகையான நைவேத்தியம், ஒவ்வொரு வகையான தீபங்கள் என்று இந்த ஆராதனைகள், 64 பட்டுகள், 64 பூமாலைகள், 64 வகையான நைவேத்தியங்கள், 64 வகையான தீப ஆராதனைகள் என்று சிறப்பாக அனைத்தும் நிறைவாக நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருந்து 4 மணி நேரத்துக்கு இந்த திரவிய அபிஷேகம் நடைபெறும். அற்புதமாக ஐயப்பனுடைய இந்த பால்குட பவனியிலே யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். மாலை அணிந்த சுவாமிகள், எங்கு மாலை அணிந்தவர்களாக இருந்தாலும் ஐயப்பன் பூஜையிலே மாலை அணிந்த சுவாமிகள், அடியார்கள், பக்தர்கள் அனைவரும் கலந்து பால்குடம் எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகத்திற்காக உங்கள் கைகளாலே கொண்டு வந்து கொடுக்கின்ற பாக்கியம். மாலை அணிந்த சுவாமிகள் மட்டும் கொண்டு வருகின்ற பாலை அவரவர் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கின்ற பாக்கியம் சாஸ்தாபனத்திலே கிடைக்கும். என் அடியவர்கள் கொண்டு வந்து குருமார்கள்ட்டே கொடுப்பது. இந்த பால்குட பவனிக்காக பால்குடம் எடுப்பதற்கு எவரிடமிருந்தும் எந்த ஒரு பணமும் அறவிடப்பட மாட்டாது. அனைத்தும் சாஸ்தாபனத்திலே வழங்கப்படும். பால்குடம், செம்பு, பால் அனைத்தும் கொடுக்கப்படும். விரும்புகின்றவர்கள் பாலை கொண்டு வரலாம். ஆனால் இங்கே எல்லோருக்கும் வழங்கப்படும். நமக்கு ஒரு நேர்த்திக்கடன், நாம் ஒரு 10 பேக்கெட் பால் கொடுக்கிறோம், தாராளமாக கொண்டு வரலாம். ஆனால் இங்கே அனைவருக்கும் கொடுக்கப்படும். எந்தவித கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது என்பதை தெரிவித்து அனைவரும் நேரத்தோடு கலந்து சாஸ்தாபனத்திலே குறிக்கப்பட்ட நேரத்திலே இந்த பூஜைகள் நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு. பகல் 11:30 மணிக்கு மகா நிவேதனம், நைவேத்திய அலங்கார பூஜையோடு 12 மணிக்கு சுவாமி ஐயப்பனுடைய அன்னதான பிரபுனுடைய மகா அன்னதான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். அனைத்திலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றதாம். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.